இது வந்து சித்தியோட 3வது பாகம். அதுக்கப்புறம் அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்திக்காரி என்ன பண்றான்னா, அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து விக்கல் வர ஆரம்பிக்குது. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, கதவ வந்து தட்டி தட்டி அவங்க சித்திய வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறா. சித்தி என்னோட அப்பாவுக்கு வந்து விக்கல் வந்துருச்சு. அதனால குடிக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அவ சித்திக்காரி பார்த்தீங்கன்னா, ரூம திறந்து உள்ள வந்து அந்த பொண்ண வந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. அதனால அந்த பொண்ணு சொல்றா, "என்ன அடிச்சு கொன்னு போட்டாலும் பரவாயில்ல. என்னோட அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தா" அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சித்திக்காரி பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில்ல தண்ணிய வச்சு அந்த பொண்ணோட கையில வீசிட்டு போறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த தண்ணியை கொண்டு போய் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த சித்திக்காரி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து சொல்றா, நீங்க 2 பேரும் இப்படி இருந்து சரிப்பட்டு வராது, அதனால நான் வெளியே போய் சம்பாரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறா. அப்படி அனுப்பும் போது அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்றா, நீ ஒரு மனுஷியே இல்ல, ஒரு பச்சை புள்ளைய வேலைக்கு அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது சித்திக்காரி சொல்றா, நீ வந்து படுக்கையில படுத்திருந்தா உனக்கும் உன் பொண்ணுக்கு யாரு சம்பாரிச்சு கொடுப்பா, அதனால தான் உன் பொண்ணை வேலைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படியே அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அங்க ஒருத்தரை பார்த்து கேட்கிறா, அங்கிள் எனக்கு வீட்டு வேலை ஏதாவது போட்டுத்தாங்க, நான் வந்து வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லும் போது அவரும் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்து வேலைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த பொண்ணை வந்து வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சோன்னா பணத்தை கொண்டுகிட்டு வந்து அந்த சித்திக்காரி கிட்ட கையில கொடுக்குறா. அப்படி கொடுத்துட்டு சொல்றா, நான் வந்து இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு வந்தேன், அதனால எனக்கும் எங்க அப்பாவுக்கும் கொஞ்சமா சாப்பாடுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்படி கேட்கும்போது சித்திக்காரி பாத்தீங்கன்னா கொஞ்சமா சோறை போட்டு அதுல ஊறுகாயை வச்சு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்ப கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, அப்பா வந்து ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, அதனால உனக்கு வச்ச குழம்புல கொஞ்சம் குழம்பு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப கேட்கும்போது சித்திக்காரி சொல்றா, உங்க 2 பேருக்கும் விருப்பமா இருந்தா சாப்பிடு, அப்படி இல்லாட்டி எக்கெடுக்கட்டாவது போங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை வச்சுட்டு உள்ள போயிடுறா. இப்படியே அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறா. அப்படி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பணம் கேட்கிறா. அவரும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் உனக்கு பணம் தர முடியாது, அதனால நாளைக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்படியே அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறா. அப்படி வேலை பார்த்துட்டு பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கொண்டு சித்தி கிட்ட கொடுக்குறான். சித்தி கிட்ட கொடுக்கும்போது சித்திக்காரி கேட்கிறா, 1000 ரூபாய் நோட்டு தரேன்னு சொன்னாங்க, எதுக்கு 500 ரூபாய் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த பொண்ணு சொல்றா, 1000 ரூபாய் நோட்டு தரல சித்தி, 500 ரூபாய் நோட்டு தான் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கிட்ட சொல்றா. அப்ப அந்த சித்திக்காரி என்ன சொல்றான்னா, நீ வந்து போய் பேசுற, 500 ரூபாய் நோட்டத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அடியோத்தனம்னா அடிக்கிறா. அப்படி அடிக்கும் போது அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி நெஞ்சில படுத்து அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா என்ன பண்றான்னா, அவங்க வந்து 1000 ரூபாய் நோட்டு தான் கொடுத்திருப்பாங்க. அவங்க அப்பாவுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பான்னா 500 ரூபாய் நோட்டு எடுத்து அவங்க அப்பாவுக்கு மருந்து வாங்கியிருப்பா. அதனால அந்த மருந்தை கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறமா அந்த மருந்தை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சித்திக்காரி வந்து அந்த மருந்தை பார்த்துருவா. பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, நீ இந்த வேலை பார்த்திருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வாங்கி அப்படியே வாங்கி கொண்டு போயிட்டு குப்பை தொட்டில வீசிட்டு அடுத்த எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன்.